ஓம் நம சிவாய போற்றி. என் அன்பு குழந்தையே, என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியின் காரணமாக என்னுடைய திரு உருவத்தை தொடக்கூடிய மிகப்பெரிய புண்ணியத்தை இன்றைய தினத்தில் நீ பெற்றிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாயோ, ஆர்வமாக இருக்கின்றாயோ, முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருகின்றாயோ, அந்த விஷயம் உனக்கு சர்வ நிச்சயமாக இனி கிடைக்கும். உன்னுடைய பக்தியால் நீ என் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை கண்டு நான் மனம் குளிர்ந்து போய் வந்திருக்கின்றேன். இனி நீ என்னிடம் கேட்டாலும் அது உனக்கு எந்த ஒரு தாமதமும் இல்லாமல், கடினமும் இல்லாமல், விரைவாக சுலபமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உன்னை சுற்றி நான் உருவாக்கியும் கொடுப்பேன். உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏற்றாற் போலவே உன்னுடைய வாழ்க்கையும் இனி சிறப்பாக இருக்கும். உன்னுடைய இனிய குணத்திற்கு ஏற்றாற் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி இனிமை நிறைந்ததாக இருக்கும். எது எல்லாம் கைகூடி வர வேண்டும் என்று காத்து கிடந்தாயோ, அந்த நிகழ்வுகள் எல்லாம் கைகூடி வருவதை பார்த்து நீ ஆச்சரியப்பட போகின்றாய். மனதிற்குள் தைரியமாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் திருப்தியாகவும் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ வாழத் தொடங்கி விடுவாய். உனக்கு நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உனக்கு நான் கொடுக்க போகும் நன்மைகளை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மன கஷ்டத்தை போக்குவதற்காக, உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் உன்னோடு வந்து நான் பேசிக்கொண்டும் இருக்கின்றேன். உன்னால் சில நிகழ்வுகளை மாற்ற முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். காலமானது மாற்றங்களை கொண்டு வரும் வரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவசரப்பட்டு மாற்ற நினைப்பதால் பலன் கிடையாது. மாற வேண்டிய நேரம் வரும்பொழுதுதான் அனைத்தும் மாறும். உன்னுடைய ஆசை எப்பொழுதும் பேராசையாக இருந்தது இல்லை. நியாயமான ஆசைகளை அளவோடு வைத்து கொண்டு இது கூட கிடைக்கவில்லையே என்று தான் நினைத்து மனம் வருத்தத்தில் இருக்கின்றாய். வாழ்க்கையில் பெரிதாக ஒன்றும் நீ ஆசைப்படவில்லை. எனக்கு தேவையானவற்றை சிலவற்றை கொடுத்தால் நான் மகிழ்வேன் என்று அளவோடு காத்திருக்கும் என்னுடைய குழந்தைகளை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் கொடுப்பேன். யார் முன்னாலேயும் உங்களை நான் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன்னை தலை குனிந்த வைத்தவர்களை அவர்கள் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நான் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காண்பிப்பேன். நீயாக இருக்க வேண்டும் என்று பல முறை நினைத்திருக்கின்ற. ஆனால் சக மனிதர்கள் போடும் வேஷங்களால் உன்னுடைய நிலைமையிலிருந்து நீ தடுமாற வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. உனக்கு பின்னால் பேசுபவர்கள் எப்படி பேசினால் என்ன என் குழந்தை? அவர்கள் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன? உன் வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு. எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கையில், எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையில் ஆவலோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து செல். உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றிகரமானதாக மாறக்கூடிய சூழ்நிலைகளை நான் உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் உருவாக்கி கொடுப்பேன். உன் வாழ்விற்கு தேவையான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை காட்டிலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதே சிறந்தது என்று தெரிந்து வைத்து கொண்டு இப்பொழுது எல்லாம் நீ நிம்மதியை தேடுவதும் எனக்கு தெரியும். நீ தேடுகின்ற அந்த நிம்மதி உன் வாழ்க்கையில் நிச்சயம் கிடைக்கும். மன அமைதியோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக அனைத்து வசதிகளையும் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன். நீ எதிர்பார்த்த அந்த நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என்னுடைய சர்வ சக்தியினால் உன்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைமையாக மாறும். துன்பங்கள் எல்லாம் தொலையும், இன்பங்கள் உன்னை வந்து சேரும். நீ எது கேட்டாலும் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.